ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் ஏஎஸ் லாட் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறேன்னா, எங்கள் ஏஎஸ் லாடுன்னு சொன்னால் நம்பவா போகிறீங்க கைஸ். நான் தான் உங்கள் மாத்ரா, FW மாத்ரா. ஸோ ஏன்டா நேம் சேஞ்ச் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நேம் நல்லா வந்து ஓகேங்களா, அதுக்காக தான் வந்து நேம் சேஞ்ச் பண்ணேன். புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து கை கொண்டா கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு நம்ம 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி. இன்னும் பார்த்திங்கன்னா 55 ஆச்சு ரீச் ஆகிருக்குன்னு பார்த்தா 52 தான் ரீச் ஆகிருக்கு. 2 சப்ஸ்கிரைபர் தான் ஏறிருக்கு. நான் வந்து டூர் போன டைமில் கூட ஒரு வீடியோ போட்டேன். பட் யாருமே வீடியோ பார்த்துட்டு ஒரே ஒருத்தர் தான் கமெண்ட் பண்ணார். அவர்கள்லாம் போய் ஹார்ட்டாக போட்டு விட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து எதுக்கடா பேசிகிட்டு இருக்கிறேன், இத்தனை நாள் கழித்து உங்களை எல்லாம் பார்க்குறேன் கைஸ். இந்த சேனலே வந்து அமைதியாக தான் இருந்தது. இதுக்கப்புறம் ஆரம்பம். என்னடா அதே உனக்கு இப்போவா சம்மர் லீவுன்னு கேட்டிங்கன்னா, சம்மர் லீவ் முடிஞ்சு பார்த்திங்கன்னா 1.5 மாதம் ஆச்சு. ஐயோ, அதுலேயும் பார்த்திங்கன்னா மே மாதம் வந்து ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு ஒன்று வச்சிட்டானுங்க. அதுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூலுக்கு மாறிட்டேன். இப்போது எனக்கு வந்து ஸ்கூல் வந்து இப்போ இல்லை, இந்த வாரம் இல்லை, எனக்கு ஸ்கூல் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இந்த எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, கரெக்டாக பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே, ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீக் மண்டே June 9 எனக்கு வந்து ஓப்பன். சில பேர்த்துக்கும் 9th தான் ஓப்பனு. ஸோ உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து எனக்கெல்லாம் நேற்று ஸ்கூலு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பீங்க. ஸோ அவங்களும் கீழே கமெண்ட்ஸில் தட்டி விட்டுருங்க, ஓகேங்களா. ஏன்டா எத்தனை நாளாக வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் சொன்னேன். நான் வந்து டூர் போயிட்டு வந்துட்டேன். டூர் போனேன், ஓகேங்களா. அங்கே போய் பீச்சில் விளையாண்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நான் மட்டும் பனானா அந்த ஒரு பலூனில் பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு போவாங்க, பனானா ரைடுன்னு சொல்லுவாங்க. அதில் போனேங்க, ஒரேடி அது என்ன ஆகி போச்சுன்னா, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேர்னு திரும்பினா பாருங்க. நான் மட்டும்தான் போனேன், வேறு யாராவது இருந்தாங்க அது ஞாபகம் இல்லை எனக்கு. என் பிரதரும் நானும் சேர்ந்து போனோம், 2 பேர் தான் போனோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவன் அந்த ஓட்டுறவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸாக வந்து டேர்ன் பண்ணிட்டான். அதனால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கடலில் வந்து விழுந்துட்டோம். ஸோ கடலில் விழுந்தோடனே என்னையும் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் ஹெல்ப்னு கூப்பிட்டாங்க. பட் நான் என்ன பண்ணுறது, நான் பாட்டுக்கு அங்கே தான் நீச்சல் அடிச்சுட்டு இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம்பவம் பண்ணாமல் அப்படியே பார்த்திங்கன்னா என்னை இழுத்து போயிடுச்சு கடலுக்குள்ளே. அப்புறம் வந்து நான் எப்படியும் ஏறி தப்பிச்சு வந்துட்டேன். ஸோ பெரிய சம்பவமே ஆகி போச்சு டூரில். அதனால தான் வீடியோ போட முடியல, இல்லைன்னா அன்றைக்கே வீடியோ எடுத்து இதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து எங்கள் நெட்டு கிடைக்கலைங்க, நெட்டு கிடச்சிருந்தா போட்டிருக்கேன். ஸோ இதை வீடியோ முடிச்சுக்கலாமா வேணாமா வந்து நான் சொல்ல மாட்டேன். இன்னும் கொஞ்சம் கண்டென்ட்டில் இருக்குது. புதுசாக கேட்டால் கண்டென்ட் யோசிக்கலான்னு நினச்சேன். இந்த கண்டென்ட்டில் ஓகேனா கமெண்ட் செக்ஷனில் இது ஓகே அப்படின்னு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அந்த மாதிரி 3 இது வச்சுருக்கேன், 3 ஐடியா. நம்பர் 2 போடுங்க, நம்பர் 1 போடுங்க, நம்பர் 3 போடுங்க, அப்படி எல்லாம் சொல்லியிருப்பீங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சொல்லுங்கள். எத்தனை பேர் நம்பர் 2 சொல்கிறீங்க, நம்பர் 1 சொல்கிறீங்க, நம்பர் 3 சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ நம்பர் 1 என்ன கண்டென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் கண்டென்ட்டுன்னு ஒன்று. அது என்னடா அது புதுசாக டைம் ட்ராவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2027ங்க. இது 2017 இருந்த பிளேயர்ஸ் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்றது தான் டைம் ட்ராவல் சீரீஸ். ஸோ அது நிறைய பார்ட் போடலான்ட்ருக்கோம். இந்த ஐடியா ஓகேனா கீழே 1ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்பர் 2 என்ன ஐடியா என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ என்ன மறந்துட்டேங்க, இருங்க ஒரே நிமிஷம். ஞாபகம் வந்துருச்சு, ரோப்ளாக்ஸ் கண்டென்ட்டு. ஸோ ரோப்ளாக்ஸ் அதர் கேம் ஸ்டடி பண்ணலான்னு சொல்லியிருப்பேன், எப்போயோ சொல்லியிருப்பேன், போன வருஷமோ சொல்லியிருப்பேன்.
அதர் கேம்ஸ் ட்ரை பண்ணலாம். அந்த சேனல்லையா கைஸ், செகண்ட் சேனலில் வந்து அதர் கேம்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அதர் கேம்ஸ் எல்லாம் நம்ம சேனல்லே போட்டு தான் இருக்கிறோம். நம்ம ப்ளே டுகெதரே ப்ளே பண்ணல. ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ளே டுகெதரில் ஒரு பாட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்து பாட் அக்கௌண்ட்டு கெஸ்ட் ஐடி ஓகேங்களா. ஃபேஸ்புக் ஐடி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐடி, மெயின் ஐடியாக அதுதான். மெயின் ஐடி அன்றைக்கி ஓப்பன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட் 3 வரைக்கும் போட்டதெல்லாம் மெயின் ஐடியே கிடையாது, கெஸ்ட் ஐடி. உங்களையெல்லாம் சின்னதாக ப்ராங்க் பண்ணேன். அப்புறம் லைவில் சொல்லிடலாமா? லைவில் இல்லைங்க, தொண்டை கரகரன்னு பண்ணுதே. இதில் சொல்லலான்ட்டு இருந்தேன், 4th பார்ட்டில் சொல்லலான்ட்டு இருந்தேன். ஆனால் வந்து அந்த கேம் வந்து அப்டேட் பண்ணோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு லைவ் போடுற ஐடியாலாம் வந்ததுனால அந்த கண்டென்ட்டே விட்டுட்டேன். அதுக்கு அந்த லைவ் போடுற கண்டென்ட்லாம் அப்போ இல்லை. அப்போ வந்து எந்த கண்டென்ட் யோசிப்பேன்னா, பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 3 வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் ஜான்வரி மாதம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நவம்பர் மாதம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் மொபைல் வெர்ஷனுக்கு வந்துச்சு. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, iOSக்கு பார்த்தீங்கன்னா எப்பயும் மொபைல் என்டர்டெயின்மெண்ட்லாம் போட்டானுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு ஒன்றுமே இல்லை. அப்புறம் அவனுங்களுக்கெல்லாம் செப்டம்பர் மாதமே கொடுத்துருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கெல்லாம் நவம்பர் மாதம் கொடுத்து விட்டானுங்க. அப்பா சாமி டே, உங்களை என்னமோ நினச்சேன்டா. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அப்படி தான் இருக்குது. அந்த கண்டென்ட்டில் வந்து 3 பாட்டுக்கிட்ட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். 3 4 போட்டிருப்பேன். அதெல்லாம் வந்து தனியாக ப்ளேலிஸ்ட்டு போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணலைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம சேனல்லே இருக்குது, ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. நம்ம சேனல் வந்து இப்போ வந்து ASDOTங்கிறது ஒரு ஃபாண்ட் ஓகேங்களா. இந்த ஃபாண்ட் போட்டிருக்கேன். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எப்படி பண்ணணுன்னா, இந்த அட்டுன்னு ஒன்று போட்டணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து AS_Lord_YT. ஸோ இப்படி போட்டிங்கன்னா என்னோடய சேனலே வந்துடும். இல்லைன்னா ப்ளேலிஸ்ட்டில் அந்த ஜீவா லார்டில் சேனலில் கூட ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன், அதுலேயும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ கைஸ், இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு புது கண்டென்ட்டில் பார்க்கலாம். அதுடன் விடை பெறுவது உங்கள் லார்ட். பாய் கைஸ், லவ் யூ, டேக் கேர்.